அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியாக நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பல விதமான சிகிச்சை முறைகள் இருக்கு. சர்ஜரி இருக்கு, மருந்து முறை இருக்கு, கீமோதெரப்பி இருக்கு, கதிர்வீச்சு அப்படின்ற ரேடியேஷனும் இருக்கு. ஆனால் இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் எதனால தயக்கம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் செல்கள் மட்டும் இல்லாமல் நல்ல செல்களையும் இந்த கதிர்வீச்சு தாக்கி அழிக்குமே அப்படின்றது தான். ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்களை ஆரம்ப காலகட்டத்திலே அடிக்கிறதுக்கும் துல்லியமாக கேன்சர் செல்லை மட்டும் அடித்து நல்ல செல்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஹை எனர்ஜி ரேடியேஷன். இந்த ஹை எனர்ஜி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கணையம், வயிறு, கர்ப்பப்பை இந்த மாதிரி போக முடியாத இடங்கள், அதாவது நிறைய அதிகமாக கேன்சர் செல்கள் பரவி இருந்தால் அதை துல்லியமாக தாக்குறதுக்கு கூட இந்த ஹை எனர்ஜி ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பயனுள்ளதாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதிநவீன கதிர்வீச்சு சிகிச்சை முறைகள் என்னென்ன, இது குறித்து விளக்கமாக பேசுறதுக்காக இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த பிரபலமான ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சுரேந்திரன் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் கொஸ்டின் டாக்டர். ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கும் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட்டுக்கும் இருக்கிற உறவு முறை என்ன? கேன்சர் பேஷண்ட்டுக்கும் சாதாரணமாக ரேடியேஷன் ஆன்காலஜி, சர்ஜிக்கல் ஆன்காலஜி, மெடிக்கல் ஆன்காலஜி அப்படி தனிச்சு பிரித்து பார்க்க முடியாது. பட் அடிப்படையில் கேன்சர் சாதாரணமாக எந்த பாகத்தில் வந்தாலும் அவங்க முதல்ல ஒரு சர்ஜனை தான் அணுகுவாங்க. அந்த சர்ஜன் அதை பார்த்துட்டு அது கேன்சராக இருக்கக்கூடுமா அப்படின்னு நினச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரெஸ்ட் ஒரு யூட்ரஸ் ஒரு எனிவேர் இந்த பாடி, அதை அவர் பயாப்சி பண்ணி அது கேன்சர்னு தெரிஞ்ச பின்ன தான் அதுக்கு கதிர்வீச்சு முறையும் அல்லது கீமோதெரப்பி முறையும் தேவையான போது நம்மக்கிட்ட வராங்க. பட் எங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, இட்ஸ் அ லாங் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் தி கேன்சர் பேஷண்ட் இஸ் ஒரு ட்ரஸ்ட் பேஸ். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். அப்போது எங்களுக்கு அவங்களோட கான்வர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் we have to spend with them. அதில் 3 ஃபேக்டர் முதல்ல சொல்லணும். ரேடியேஷன் கொடுக்கறதுனால என்ன பலன் இன் அடிஷன் டு சர்ஜரி, ரெண்டாவது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது அவங்க ஏற்புடையதாக இருக்குதா, ரெண்டாவது அது ஒரு ப்ரொட்ராக்டட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. இது நாள் வரையிலும் பல நாட்கள் பல வாரங்கள் கொடுக்கணும். அந்த நாளில் அவங்க ரொம்ப க்ளோஸாக எங்களோட மூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பேசிக்கலி இட் இஸ் த ட்ரஸ்ட் தட் தே ஹேவ் வித் தி ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். பேஷண்ட்டு மாத்திரம் அல்லாது அவங்களுடைய அட்டெண்டர்ஸையும் சாதாரணமாக நாங்கள் நிறைய நேரம் ஒரு மணி நேரம் முதல் சந்திப்பில் நாங்கள் உரையாடி அந்த என்டையர் ஜேர்னி விச் தே கோ த்ரூ ஃபார் த என்டையர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பேசுகிறது வழக்கம். டாக்டர், இப்போ இந்த ரேடியேஷன் தெரப்பியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2D ரேடியேஷன் தெரப்பி, 3D ரேடியேஷன் தெரப்பி இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். என்ன பேசிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதில் என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களேன். 2D ரேடியோ தெரப்பின்றது இப்போதைக்கு அது அவுட்டேட்டட். ஸோ அதை திருப்பி நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3D ரேடியோ தெரப்பின்றதுக்கும் ஐஎம்ஆர்டி ட்ரீட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. 3D தான் பரவலாக ரேடியேஷன் தெரப்பி ஆல் ஓவர் இந்தியா கொடுக்கப்படுது. நியர்லி 70% ஆஃப் எனி கேன்சர் பேஷண்ட்ஸ் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கதிர்வீச்சுக்கு வர வேண்டியது இருக்கும். பட் 3Dயினுடைய பயன்பாட்டு சதவீதமும் இப்போ குறைஞ்சிட்டு ஐஎம்ஆர்டி சதவீதத்துக்கு, ஐஎம்ஆர்டின்ற ஒரு டெக்னாலஜி சதவீதத்துக்கு தான் அதிகமாகுது. அதாவது அந்த ப்ரொபோர்ஷனேட் அட்வான்ஸ் ஆகிடுத்து. பரவலாக இந்த ரேடியேஷன் டெலிவரி முறை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹை எனர்ஜி லீனியர் ஆக்சிலேட்டர், ஹை எனர்ஜி ரேடியேஷன் பரவலாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு காலகட்டமாக அது இல்லாமல் அந்த டென்சிட்டி ஆஃப் திஸ் லீனியர் ஆக்சிலேட்டர் இட்ஸ் வெரி கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன் சென்னை ஒரு 18 சென்டர் இருக்குது. அந்த 18 சென்டரில் சில சென்டர்களில் 2 லீனியர் ஆக்சிலேட்டர் அந்த மாதிரி இருக்குது. தமிழ்நாடு பூராவும் இருக்குது. ஸோ 3D சிஆர்டின்றது தான் இப்போ பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் அந்த ஐஎம்ஆர்டி ட்ரீட்மெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஐஎம்ஆர்டியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 3D சிஆர்டின்றது என்னென்னா, அந்த ஃபோட்டான்ஸ் ஒரு ரெக்டாங்கிளாவோ அல்லது ஒரு ஸ்கொயராகவோ ஒரு லிமிட்டட் டைரக்ஷன்ஸ்லேருந்து அந்த டியூமருக்கு செலுத்தப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓரோஃபேரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாக்குக்கு பின்புறத்தில் அது 2 பக்கமாக தான் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பக்க விளைவுகள், நார்மல் செல்ஸை நிறைய ரேடியேஷன் போகிற மாதிரி ஒரு
ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டியூமருடைய வால்யூம் வந்து ஒரு 3x3x3 சென்டிமீட்டர் இருக்குன்னா அந்த 3D ரேடியேஷன் வந்து நார்மல் டிஷ்யூவை ஒரு 9x9x9 சென்டிமீட்டர் அளவுக்கு ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதனுடைய டெக்னாலஜிக்கல் லெவல் அந்த மாதிரி தான். அப்போ வை ஷுட் வி ரேடியேட் ஸோ மச் கியூபிக் சிசி ஆஃப் டியூப்? அதனால தான் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் IMRT in most of the situation. இப்போ IMRT இப்படியே சொல்லலாம், IMRT has almost replaced 3D CRT in many sites, maximizing the tumor dose and minimizing the dose to the other areas compared to 3D CRT. ஸோ இருக்கிற நிறைய நெகட்டிவிட்டியை வந்து எல்லாமே மாற்றி கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இயர்ஸாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறமா மருத்துவ முறையாக இருக்கட்டும், சர்ஜரியாக இருக்கட்டும், இதில் என்னென்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு டாக்டர்? இதில் மாத்திரம் இந்த 3 துறையிலையும் ஒரு பேரடைம் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்ன உள்ளதை விட இப்போ ரொம்ப மாறுதல் ஏற்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த டெக்கேட்ல வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. அதே நேரத்தில் ரொம்ப ஃபாஸ்டராகவும் சேஞ்ச் இருக்குது. அது முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கேன்சர் வந்து செல் சைக்கிள் டிபெண்ட் கீமோதெரப்பி தான் கொடுக்குறாங்க. அந்த கேன்சர் செல் வந்து நம்ம மைட்டாசிஸ் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் +2ல். அதாவது அது வந்து இட் இஸ் டிவைடிங் அந்த டிவிஷனை அஃபெக்ட் பண்ணுற கீமோதெரப்பி தான் இருந்தது. பட் இப்போ அதிநவீன அந்த ரிசர்ச் மெத்தட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, செல்லில் இருக்கிற சர்ஃபஸில் இருக்கிற சில ரிசப்டார்ஸ், அப்புறம் அந்த செல்குள்ளே இருக்க சில பாத்வேஸ், அப்புறம் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ஜீன், இதெல்லாம் வந்து எந்தெல்லாம் மாறுதல் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து செல் சைக்கிள் டிபெண்ட் அல்லாத கீமோதெரப்பிகள், நாட் கீமோதெரப்பி, இந்த டார்கெட்டட் தெரப்பி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். அது வந்து யூசேஜில் வந்துருச்சு கடந்த ஒரு 10 இயர்ஸாக. அது வந்து அதனோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம சொல்கிற மாதிரி டார்கெட்டடாக இருக்குது. அந்த செல் ரிசெப்டார்ஸை பிளாக் பண்ணுது, அந்த பாத்வேஸை வந்து மாடிஃபை பண்ணுது, ஜீனை வந்து மாறுதல் இருந்தால் அதுக்குரிய அது வைத்திய முறையை கொடுக்குது. ஸோ இந்த 3 வந்து இந்த கீமோதெரப்பி மெடிக்கல் ஆன்காலஜியில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச். நியர்லி ஒரு 150 ட்ரக்ஸ் வந்து அமெரிக்காவில் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது வந்து லங் கேன்சர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸில் ரொம்ப நம்ம லைஃப் எக்ஸ்பெக்டன்சியோ சர்வைவலோ சொல்ல முடியாது. இப்போ வந்து மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேலே ஒரு வாழற வாய்ப்பு இருக்குது. அது கீமோதெரப்பியில். சர்ஜரியில் எனக்கு ஆஸ் அ ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் வாட் ஐ நோ இஸ் ரொபாட்டிக் சர்ஜரிஸ் வந்துடுது. அதாவது மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ். அது வந்து அந்த பெரிய இன்சர்ஷன்ஸ் எல்லாம் போடாமல் மினிமலாக உள்ள வயிற்றுக்குள்ளேயோ இல்லை வந்து இந்த கர்ப்பப்பை இருக்கிற இடத்துலையோ போயிட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரொபாட்டிக் சர்ஜரிஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் நாட் ட்ரமடைசிங் த பேஷண்ட், பட் ஸ்பெசிஃபிக்கலி செலக்டிவ்லி ரிமூவிங் த டியூமர் அண்ட் வாட் எவர் ஏரியாஸ் தட் ஹாஸ் டு பி ரிமூவ்ட். அதை வந்து அது ரொபாட்டிக் சர்ஜரி. அப்புறம் பேஷண்ட் இஸ் டிஸ்சார்ஜ் வித்தின் 2 to 3 days. அந்த பழைய லாங் பீரியட் ஆஃப் ஸ்டே இதெல்லாம் இல்லை. அது வந்து சர்ஜரியில் வந்த அட்வான்டேஜ். முக்கியமாக அந்த ரொபாட்டிக்ஸில் வந்து லிம்ஃப் நோட்ஸை வந்து துல்லியமாக பார்த்து நம்பர் ஆஃப் லிம்ஃப் நோட்ஸ் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அந்த லிம்ஃப் நோட் ரிமூவல் வந்து ரொம்ப முக்கியம் டயக்னோஸ்டிக்ஸுக்கும் ஸ்டேஜ் பண்ணுறது. ஸோ இது வந்து சர்ஜிக்கல் சைடில் வந்து அட்வான்ஸ்மெண்ட். ரேடியோ தெரப்பியில் முக்கியமான அட்வான்ஸ்மெண்ட் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இன்டென்சிட்டி மாடுலேட்டடோட PET-CT அப்படின்னு ஒன்று பரவலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு டயக்னோஸ்டிக்கு கேன்சர்ஸ் இருக்குது. அந்த PET-CT பேஸ்ட் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. அதாவது அந்த PET-CTயில் இருக்கிற வந்து ரேடியேஷன் கொடுக்குற இடத்த அந்த டியூமருக்கு மாத்திரம் ஃபியூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் பண்ணி சின்ன அளவில் இருக்கிற டியூமருக்கு கொடுக்க முடியுது. தட் இஸ் ஒன் திங். அப்புறம் செகண்ட் திங் இஸ் அடாப்டிவ் ரேடியோதெரப்பின்னு சொல்கிறாங்க. அதாவது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரேடியோதெரப்பி அந்த டியூமர் ஷ்ரிங்க் ஆகும், ஷ்ரிங்க் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அப்போ இனிஷியல் சைஸ் வந்து ஒரு 3x3 இருக்குன்னா அது ஒரு 2-3 days or 4 days or 1 week 2 weekல அது 2x2 மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடாப்ட் பண்ணி ட்ரீட் பண்ணுற முறை அந்த கான்செப்ட் வந்து அடாப்டிவ் ரேடியோதெரப்பி. அது இந்த லீனியர் ஆக்சிலேட்டரில் இட் இஸ் தேர். அண்ட் தேர்ட் இஸ் இமேஜ் கைடட் ரேடியோதெரப்பி. துல்லியமாக அந்த இதை பார்த்துட்டு அதை கொடுக்குறது. இதெல்லாம் வந்து இந்த 3 சர்ஜரி, மெடிக்கல் ஆன்காலஜி அஸ் வெல் அஸ் ரேடியேஷன் தெரப்பியில் வந்து மிகப்பெரிய மாறுதல்கள். இதனால ஓவரால் சர்வைவல், டிசீஸ் ஃப்ரீ சர்வைவல் அது வந்து ஸ்டடீஸ் மூலமா இம்ப்ரூவ் ஆகிருக்குன்ற ஒரு
ஃபேக்ட் இருக்குது. ஓகே, ஒரு ஆறுதலான விஷயம் ஆக்சுவலி. ரொம்ப மிந்தி புற்றுநோய்னா பயப்படுற அளவுக்கு இப்போ இல்லை, இட் கேன் பி ட்ரீட்டட் அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது கேன் பி ட்ரீட்டட்னு ஏற்கனவே வந்திருந்தா கூட ரொம்ப பாதுகாப்பான முறையில், சேஃபான முறையில், காம்ப்ளிகேஷன்ஸ் குறைவாக இருக்கிற முறையிலையும் அதனுடைய ரெஸ்பான்ஸ், சஸ்டெயினபிள் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது, அதுவும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கதிர்வீச்சு புற்றுநோய் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கான ஒரு விளக்கம், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. புற்றுநோயை கதிர்வீச்சு சிகிச்சை முறை மூலமா எந்த மாதிரி அணுக முடியும், அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, இது குறித்த விளக்கமா பேசிட்டு இருக்காங்க ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சுரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். உச்சி முதல் பாதம் வரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சர் எங்கே வேணாலும் வரலாம். ஸோ அந்த மாதிரி கேன்சர் வரும்போது இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் குறிப்பாக எப்படி பயனுள்ளதாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். ஹெட் டு ஃபுட் மேடம். சாதாரணமாக கேன்சரை நாங்கள் ஆன்காலஜிஸ்ட்டாக எப்படி பார்ப்போம்னா அது ஏர்லி ஸ்டேஜ், இன்டர்மீடியட் ஸ்டேஜ், லேட் ஸ்டேஜ் அப்படின்ற அந்த 3ஆக பிரிச்சுருவோம். இந்த ஏர்லி ஸ்டேஜுக்கு எங்களுடைய கோல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா க்யூரேட்டிவ். க்யூரேட்டிவ்னா நம்ம சர்ஜரி, ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி பண்ண பின்ன அந்த பேஷண்ட்டுக்கு அந்த டிசீஸ் இருக்கக்கூடாது. there's no டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் க்யூர்னு கேன்சரில் என்ன அர்த்தம்னா the disease is gone, the patient came with the disease, after treatment there's no disease. அந்த பேஷண்ட்டுக்கு எந்த வகையான மருந்துகளும் ஃபர்தராக தேவைப்படலை, எந்த குறைபாடும் பேஷண்ட்டில் ஏற்படலை. அதே நேரத்தில் அவங்க நார்மல் லைஃப் ஸ்பேன் லைக் எனி அதர் பீப்புள் தே வில் லிவ். இதுதான் க்யூர்ன்றது. பட் இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லையும் லேட் ஸ்டேஜ்லையும் அந்த க்யூர் we cannot achieve so definitely. அப்போ இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, இது வந்து பிரெயினில் இருந்தாலும் சரி, ஹெட் அண்ட் நெக் ரீஜனில், த்ரோட், டங் அங்கே இருந்தாலும் சரி, லங்கில் இருந்தாலும் சரி, ஈசோஃபேகஸில் இருந்தாலும் சரி, கிட்னி, லிவர், ஸ்டமக். ஒரு காலகட்டத்தில் இந்த கிட்னி, லிவர், ஸ்டமக்கில் வரக்கூடிய கேன்சர் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். எப்படி பேஷண்ட்டை அஷ்யூர் பண்ண முடியும்? இட்ஸ் அ வெரி பேட் சைட் ஃபார் எனி கேன்சர். அதெல்லாம் இப்போ மாறிட்டு வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, சர்ஜரி வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதை மாற்றிருக்கு. அதே மாதிரி கர்ப்பப்பை வாயில் வரக்கூடியது, கர்ப்பப்பையில் வர்றதுக்கெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ், இன்டர்மீடியட் ஸ்டேஜ், லேட் ஸ்டேஜ், இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ்லேயும் இன்டர்மீடியட் ஸ்டேஜ்லேயும் கூட இப்போ நிறைய வாய்ப்புகள் க்யூருக்கு ஆர் நியர் க்யூருக்கு ஆர் அந்த டிசீஸை போஸ்ட்போன் பண்ணி டிசீஸ் ஃப்ரீ இன்டர்வல் அண்ட் ஓவரால் சர்வைவல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி is increasing. Okay. So இதுக்கு எப்படி இது சாத்தியமாகுது? ஃப்ரம் த ரேடியேஷன் சைட் நான் சொல்கிறேன். இப்போ பிரெயினில் வந்து ஒரு டியூமர் இருக்குன்னா சாதாரணமாக அது வந்து ஒரு பயாப்சி பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சியும் இருக்குது, ஓப்பன் பயாப்சியும் இருக்குது. இப்போ பரவலாக ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சி பயன்படுத்துகிறாங்க. தட் இஸ் ஒன் திங். ஆஃப்டர் ஸ்டீரியோடாக்டிக் தே வில் டிசைட் ஃபார் நியூரோ நேவிகேஷனல் டைப் ஆஃப் சர்ஜரி. அது வந்து இமேஜ் கைடட் சர்ஜரின்னு பண்ணுறாங்க. அதுவும் ஒரு நவீன செயல்முறை. அதை தொடர்ந்து ரேடியேஷன் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ரேடியேஷன் வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த கன்வென்ஷனல் ரேடியோதெரப்பி தட் இஸ் கிவன் ஒரு லாங் பீரியட். அந்த லாங் பீரியட்னா ஒரு 20 நாளாக இருக்கலாம், 25 நாளாக இருக்கலாம், 30 நாள். இப்போ அந்த சிஸ்டமே மாறிடுது. ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோதெரப்பின்ற ஒரு அதிநவீன ரேடியேஷன் செலுத்துகிற முறை வந்தது. அதனுடைய ட்ரீட்மெண்ட் டைம் வந்து ஒரு 3 or 4 or 5 or maximum 7. ஈவன் சிங்கிள் ட்ரீட்மெண்ட்டில் ட்ரீட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் முறை வந்துடுது. அது அங்கே மாத்திரம் இல்லை, லங்லேயும் வந்திருக்கு, லிவர்லேயும் இருக்குது, யூட்ரைன் கேவிட்டிலையும் இருக்குது, எல்லாத்துலேயும் அது அந்த செயல்முறை வந்துடுது. அந்த ஸ்டீரியோடாக்டிக் வந்த பின்ன எங்களுக்கு வந்து கேட்டகரைசேஷன் ஆகிடுது. எதெல்லாம் வந்து ஸ்டீரியோடாக்டிக் முறையில் நம்ம ட்ரீட் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும், பேஷண்ட்டுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் ட்ரீட் பண்ணுற வாய்ப்புக்கு ஸ்டீரியோடாக்டிக்னால ஏற்படுது. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க க்யூரேட்டிவ் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது, இனிமேல் அப்போ திருப்பி கேன்சர் வராது. ஸோ நீங்கள் சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட் படி பண்ணோன்னா அதுக்கப்புறம் திருப்பி கேன்சர் வராது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கேன்சருன்ற நோயை வந்து முழுமையாக போயிடுத்துன்னு எந்த டாக்டரும் ஒரு ப்ராமிஸ் பண்ண மாட்டார். அந்த கேரண்டி வந்து கொடுக்க முடியாது. பட் ஏர்லி ஸ்டேஜஸ் வந்து லாங் டைம் வராமல் இருக்குது. பட் சர்டன் சிச்சுவேஷனில் டெஃபினட்டாக ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே வரும்போது என்ன வாய்ப்பு இருக்குன்னா முந்தைய விட இப்போ பர்டிகுலர்லி இன் லங் டியூமர்ஸ் ஆர் லிவர், அப்புறம்
கிட்னி இங்கெல்லாம் அண்ட் பிரெயின் ஆல்சோ மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டில் நம்ம க்யூர் பண்ணுறோம். மோஸ்ட்லி இந்த பிரெஸ்ட் கேன்சர், லங் கேன்சர், லிவர் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் ஃபர்ஸ்ட் லெவல் 1 லெவலில் நம்ம க்யூர் பண்ணி நோ டிசீஸ் அனுப்பிடுறோம். பட் ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாள் கழித்து லிவரில் ஒரு மெட்டாஸ்டாசிஸ், அதே டியூமர் வந்து லிவரில் ஒரு 2 இடத்துல வரலாம், லங்கில் ஒரு 2 இடத்துல வரலாம், பிரெயினில் ஒரு 2-3 இடத்துல வரலாம். இதுக்கு பேர் ஒலிகோ மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டியூமர் பேர்டன் ரொம்ப இல்லை, வேற எங்கேயும் இல்லை, பட் இந்த இடத்துல மொத்தம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டீரியோடாக்டிக் நான் சொன்னது வந்து ரொம்ப பயன்படுது. அது வந்து ஸ்மால் வால்யூம் டிசீஸ், அதாவது ஒரு 1 சென்டிமீட்டர் கியூபிக் சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு 2-3 சைட்ஸில் இருந்தால் துல்லியமாக இந்த ஸ்டீரியோடாக்டிக் முறையில் ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ஏரியாஸ் மாத்திரம் கெட்டிங் டிஸ்ட்ராய்ட். இது கூட இந்த இம்யூனோதெரப்பின்னு சொல்கிறாங்க, அது கூடும்போது அதனுடைய கொடுக்கும்போது அதனுடைய பலன் அதிகமாகுது. இது லங்கில் பொறுத்த மட்டும் there are 3 sites. One is peripheral site, another is central sites, another is ultra central sites. இங்கெல்லாம் கூட மெட்டாஸ்டாசிஸ் வருது. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையாக இருக்கும். அதனால் பேஷண்ட்டுடைய லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகாத இருக்கும். இப்போ அப்படி இல்லை. இந்த ரேடியேஷன் முறைகள் இந்த 1 or 2 மெட்டாஸ்டாசிஸை துல்லியமாக ரேடியேஷன் கொடுத்து அதை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டார்கெட்டட் தெரப்பீஸ் லைக் இம்யூனோதெரப்பி அண்ட் செக் பாயிண்ட் இனிபிட்டர்ஸ், அப்புறம் டிகேஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், இந்த மாதிரி அதிநவீன ட்ரக்குகள் வந்ததுனால அவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது, ஓவரால் சர்வைவல் இன்க்ரீஸ் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆல்சோ இஸ் இன்க்ரீஸிங். ரேடியேஷன் ஆன்காலஜி அப்படின்னா என்ன? அதில் என்னென்ன அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு? புற்றுநோய் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும்? இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சுரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. ரேடியேஷன் ஆன்காலஜி அப்படின்னா என்ன? அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் என்ன? என்னென்ன அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு? ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்தால் அதை அவங்க எப்படி எதிர்கொள்ளலாம்? இந்த மாதிரி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமாக பேசிட்டு இருக்காங்க ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சுரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். புற்றுநோய் இருக்கிற பேஷண்ட்ஸோட மன அழுத்தத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா February 4th ஒவ்வொரு வருஷமும் வந்து வேர்ல்ட் கேன்சர் டே அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த வருஷத்தோட முக்கியத்துவம் என்ன? அடுத்த இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ். அணுகுமுறைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சாதாரணமாக இந்த கேன்சர் இருக்குது அப்படின்னு வந்துடுறதுனாலே யூஸ்வலாக அவங்க இந்த 50s அபவில் இருப்பாங்க. அப்போது மேலாக இருந்தால் ஒன் ஆஃப் த கீ பர்சன்ஸ் இந்த ஃபேமிலி. அப்புறம் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அது இருக்கும். அப்புறம் வந்து அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணுற இதில் இருப்பாங்க. ஆல் திஸ் டெஃபினெட்லி வந்து அவங்க இட் இஸ் பேரலைசிங் த நார்மல் ஃபேமிலி திங். இன்னமும் அந்த ஸ்டிக்மா இருக்குது. கேன்சர் வந்தால் இந்த மாதிரி லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் இருக்கும், லைஃபுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும், வைத்திய முறைகள்னால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்றது தே ஆர் ஆல்ரெடி அவேர். ஸோ அவங்களோட சாதாரணமாக நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பொறுத்த மட்டும் வி டேக் அட்லீஸ்ட் 1 to 2 hours இந்த ஃபஸ்ட் கன்சல்டேஷன். அதில் என்னென்னா அவங்க டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், அது டிஷ்யூ மூலிமா இது தெரியுது. இந்த டிஷ்யூவை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் தான் நாங்கள் அந்த டார்கெட்டட் தெரப்பி, ஜெனட்டிக் அனாலிசிஸ் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதே சொல்கிறோம். ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணணுன்றதையும் சொல்கிறோம். அதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான முறையில் தான் பண்ணணும்னு சொல்கிறோம். ஸோ இந்த அப்ரோச் ரொம்ப முக்கியமாக இருக்குதும் கூட. தேர்ட் திங் இஸ் அந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் மாறுதல் ஏற்பட்டுருக்கு. ஏற்கனவே அவங்க பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சதை விட இப்போ வேறு மாதிரி நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதிநவீன முறைகளை பற்றி அவங்களுக்கு சொன்னால் தானே மேடம் விளங்கும். சரி, தே ஹாவ் டு நோ வாட்ஸ் த நியூ இன் தட், வாட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் தட், அதனுடைய சேஃப்டி முறைகள் என்ன, இதெல்லாமும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நாங்கள் உள்ளடக்கி தான் when we address the patient சொல்கிறோம். பட் டெஃபினெட்லி அவங்க சைக்காலஜியை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராமிசஸ் கொடுக்க முடியலன்னா கூட த ஹோப் வி ஆல்வேஸ் ட்ரை டு கிவ் தெம். வேர்ல்ட் கேன்சர் டே வந்து கடந்த சில வருடங்களாக அதை வந்து அங்கீகரித்து அதை வந்து தே ஆர் டேக்கிங் இட் ஆஸ் அ அவேர்னஸ் டே. அது பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர்ல்டு வைடு வந்து இதை வந்து அங்கீகரித்து அதை சொல்கிறாங்க. த ஐடியா ஆஃப் தட் இஸ் யுனைடெட்
by unique அப்படிங்கிறாங்க. The uniqueness of this cancer is different from other disease. Like ஒரு ஹைப்பர்டென்ஷனோ ஒரு கார்டியாக் இதுவோ அந்த மாதிரி கிடையாது. In cancer what we say, we fight against cancerன்றோம். ஒரு we fight against hypertension, we fight against BP and we fight against diabetes ன்னு நம்ம சொல்றது இல்ல. So that itself wants some uniqueness of it warrants some uniqueness of the disease. And it needs a united play of the governmental decisions, allotting money and all those things, and training the professionals to address the disease, and learning the technology, and learning the skill and how to use. இதெல்லாம் வந்து வேர்ல்டு வைடு வந்து ஒரு யூனிஃபிகேஷன், ஒரு இன்டகிரேட்டட் கேன்சருக்கு முறையாக அதை கொண்டு வர்றதுக்கு, மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்சாக கொண்டு வர்றதுக்கு இந்த யுனைட் ஆகணும். ஸோ தட் இஸ் வை தே ஆர் புட்டிங் பாசிபிளி லைக் யுனைடெட் பை யூனிக் அப்படின்றத சொல்கிறாங்க. So my message to the patients are anybody can be a patient. என்னோட சொந்தக்காரங்களாம் இருக்கலாம். Anybody can get cancer. That's a different thing. But generally நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா that there are lot of options in the present years, in the present era. முந்தி இருந்த மாதிரி ஒரு இவ்வளோதான் முடியும் அப்படின்றது கிடையாது. There are a lot of options in medical management, surgical approaches, radiotherapy approaches. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததுன்னா they will have a better quality life. That is the first thing. அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் இன்க்ரீஸ் ஆகலாம். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அப்புறம் அந்த ஓவரால் சர்வேவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து ஒரு கேன்சர் டயக்னோஸ் பண்ண ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கும் வரணும். தட் வுட் பி த நெக்ஸ்ட் வாட் இஸ் த ப்ரொபகண்டா ஃபார் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் ட்ரீட்டிங் கேன்சர்ஸ். புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை முறை, அதில் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட், அது குறித்து எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்கள், அதே மாதிரி புற்றுநோயை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருந்தது உங்களோட எக்ஸ்பிளனேஷன். மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ மேடம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.